ஸோ இந்த வீடியோவில் பிளெண்டரில் எப்படி ஒரு வுட்டோட டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ கீழே இருக்க டைம் லைனை மேலே ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இழுத்து வச்சுக்கிறேன். தென் லெஃப்ட் சைடு இருக்க கார்னரில் ஜெனரலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேடர் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் வுட் மாதிரி டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட நேமை வுட்டுன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது Shift+A ப்ரெஸ் பண்ணி நாய்ஸ் டெக்ஸ்சர்னு சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை பேஸ் கலரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் ஆகிருக்கும். தென் இப்போ வுட்டோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்காக இது கூட மஸ்கிரேவ் டெக்ஸ்சர்னு சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹைட்டை நாய்ஸ் டெக்ஸ்சரோட வெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் Shift+A ப்ரெஸ் பண்ணி மேப்பிங்னு சர்ச் பண்ணி அந்த நோட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் Shift+A ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்சர் கோஆர்டினேட்னு சர்ச் பண்ணி அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆப்ஜெக்டை மேப்போட வெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போது இதோட கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக Shift+A ப்ரெஸ் பண்ணி கலர் ரேம்ப்னு சர்ச் பண்ணி நாய்ஸ் டெக்ஸ்சருக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பிளாக் கலரை செலக்ட் பண்ணி அதை ஆரஞ்சுக்கு செட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடு இருக்க ஒயிட் கலரை ஃபுல் பிளாக்குக்கு செட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டோட கலர் உங்களுக்கு கிடச்சிருக்கும், அது ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி. இப்போ இந்த பிளாக்கை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நடுவில் இருக்க லைனை மட்டும் டார்க் ஆக்கணும். ஸோ அதுக்காக கலர் ரேம்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு கலர் ஆட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பிளாக் கலரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது நடுவில் இருக்க லைன் மட்டும் டார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் தேவைப்படுதோ லேயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமோ அவ்வளோக்கு செட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் நாய்ஸ் டெக்ஸ்சரில் ஸ்கேலை 4.5க்கு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் டீட்டெயில்ஸை 18க்கு செட் பண்ணிக்கிறேன். தென் இதே மாதிரி மஸ்கிரேவ் டெக்ஸ்சர் போயிட்டு ஸ்கேலை 3.5க்கு செட் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸை 2லே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் டைமென்ஷன்ஸை 3.2க்கு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக லேஷனாரிட்டியை 2.5க்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மேப்பிங் நோட்டுக்கு போயிட்டு கீழே ஸ்கேலுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் XYZன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸை 0.4க்கு செட் பண்ணிக்கிறேன், ஒய்யை -1க்கு செட் பண்ணிக்கிறேன், Z 0.5க்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா ஒரு வுட்டோட டெக்ஸ்சர் அப்படி க்ரியேட் ஆகிருக்கும். பட் ஏதோ உங்களுக்கு பார்க்க ஒரு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை மோர் ரியல் ஆக்குறதுக்கு நாய்ஸ் டெக்ஸ்சரில் டிஸ்ட்ராக்ஷனை 0.720க்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது, பட் இன்னும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ரியல் 3D டெக்ஸ்சராக காமிக்கிறதுக்கு பம்ப் நோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைட்டை நாய்ஸ் டெக்ஸ்சரில் இருக்க FAC கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நார்மலை பிரின்சிபலில் இருக்க நார்மலோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ அந்த ரஃப்னஸை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்மூத்தாக இருக்கணுமோ அவ்வளோக்கு ரஃப்னஸை கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான வுட் டெக்ஸ்சர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ பிளெண்டரில் இந்த மாதிரி தான் ஒரு ரியல் வுட் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணணும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.